73 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 66,080 மதிப்பீட்டிலான பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் வழங்கினார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசாஜி தலைமையில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் வழங்கினார். இவ்விழாவின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய திட்டத்தின் கீழ் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் வீதம் என மொத்தம் ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டிலான விபத்து மரணத்திற்கான உதவித்தொகைக்கான ஆணைகளும் 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 1,13,467 வீதம் என மொத்தம் ரூபாய் 6,80,802 மதிப்பீட்டிலான தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான சிறப்பு பெட்ரோல் ஸ்கூட்டர்களும், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1,06,000 மதிப்பீட்டிலான பேட்டரியால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலியும், 46 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 96,011 வீதம் என மொத்தம் ரூபாய் 44,16,506 மதிப்பீட்டிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களும், 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 10,76,900 மதிப்பீட்டிலான செயற்கை கால்களும் என மொத்தம் 73 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 66,80,208 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் CM துரையானந்த், நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன், மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் சரஸ்வதி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உலகநாதன், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆரோக்கிய சாந்தாராணி, காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் உறுப்பினர் புஷ்பராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பெயருக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவதுதான் மோடி அரசுடைய கடமையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். மாநில அரசும் சம பங்காக பங்களிக்க வேண்டும். ஆக அவங்க 30 சில்லறைய தரணும், நம்ம 30 சில்லறைய தரணும். வேலை ஆரம்பிச்சாச்சு. 3 ஆண்டு காலமாக அந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்களிப்பு 12,000 கோடி ரூபாய்க்கு மேல தரணும். இதுவரை தரல. இதெல்லாம் அறிவித்து தர வேண்டிய நிதியை கூட தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்கள் மீது எத்தகைய ஒரு வக்ரமான புத்தியை இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடுன்னா அது மிகையாக, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக சேவை வரி போன்றவற்றை ஒன்றிய அரசுக்கு செலுத்துகின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம் தான். இங்கிருந்து 12,000 கோடி ரூபாய் சேவை வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் நமக்கு நிதி தர மறுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் 1,900 கோடி ரூபாய் தான் பீகார் மாநிலத்திலிருந்து சேவை வரியாக போயிருக்கிறது. அந்த பீகாருக்கு அவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30,000-40,000 கோடி ரூபாயை இந்த நிதிநிலையில் அள்ளி தந்திருக்கிறார்கள் என்றால் தமிழர்களை எந்த அளவிற்கு மோடி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆக இப்படி நியாயமான நிதிகளை தர மறுத்தாலும் கூட, ஏற்கனவே இந்த அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நான் என்னுடைய நிர்வாக திறமையின் காரணமாக பல்வேறு துறையினுடைய வல்லுநர்களின் ஆலோசனைகளை எல்லாம் பெற்று இந்த நிதி நெருக்கடியையும் சமாளித்து என்னுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்னுடைய உதவுகின்ற கரங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்றுதான் இன்றைக்கு மனித நேயத்தோடு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக, வளர்ச்சி பாதைக்கு மட்டுமல்ல மனிதநேயம் என்பது நிறைந்த ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான். வந்துருங்கப்பா. 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன செயற்கை கால்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் வழங்குகிறார்கள்.
உள்ள போறியா? சிங்கத்துறை பூலிங்கம் ஐயா மொத்தம் 71 பயனாளிகளுக்கு ரூபாய் பாட்டிமா அப்படியே இங்க பாருங்க, இங்க பாருங்க பாட்டிமா. 68 லட்சத்தி